ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டெஸ்டி ரேட்ஸ். போகிற ரூட் ரெண்டு சைடும் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கா? அதே போல் இதை லைட்டாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. நம்ம லாஸ்ட் வீக் வந்து அந்தர்பன் ட்ரக் போயிருந்தோம் இல்லையா, அதே ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னும் போனீங்கன்னா ஒரு சூப்பரான தேவ்குண்டுங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். இப்போ நம்ம மகாராஷ்டிரா நம்ம போன ட்ரக் எல்லாருமே உங்களை பாதி பேருக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இல்லை புதுசாக இருந்திருக்கும். பட் பூனே, மகாராஷ்டிரா, லோனவ்லா இந்த மாதிரி இடத்த சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு ஃபால்ஸ் எதுனா தேவ்குண்ட். அவ்வளோ அமேசிங்கான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற ரூட் எப்படி இருக்குன்னா, இனிஷியல் ஒரு 20-30% ரோடு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ரோடு இந்த மாதிரி தான் ரொம்ப மோசமாக இருக்கும். அண்ட் எகெயின் வந்து ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் வீக் தான் அந்தர்பன் ட்ரக்கோட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த தேவ்குண்ட் வாட்டர் ஃபால் ரெண்டு வழியாக போகலாம். ஒன்று இந்த பிம்பிரி டேம்லேருந்து உங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பீரா டேமில் போய் முடியும். பீரா டேம்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ட்ரெக் பண்ணி எகெயின் வந்து தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம். இல்லைன்னா ஒரு 37 கிலோமீட்டர் இன்னும் ட்ரைவ் பண்ணி போகணும். அதில் 7 கிலோமீட்டர் ரொம்ப சுமாராக இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். போகிற வழி ஃபுல்லாக நிறைய ஹேர்பின் பென்ஸோட மவுண்டனில் அமேசிங்கான ட்ரைவ் இருக்கும். அது அந்த ரூட் ஃபுல்லாகவே அங்கங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸை ரோட் சைட்லேயே பார்க்க முடியும். பட் நாங்கள் கரெக்டாக அந்த மவுண்டனை கிராஸ் பண்ணும்போது பயங்கரமான மழை, எங்களால் சுத்தமாக ரெக்கார்ட் பண்ணவே முடியல. இப்படி இன்னொரு அடிஷ்னலாக வந்து 30 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணுனா தேவ்குண்ட் வாட்டர் ஃபாலோட ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச் ஆகலாம். இந்த லொக்கேஷனை நான் கூகுள் மேப்பில் கொடுத்துட்றேன். இந்த தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா தம்னிகாட் ஹில்ஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு ரெசார்ட்டோ இல்லை ஹோட்டல்ஸோ புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கிருந்தே உங்களுக்கு சுற்றி பார்க்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஒன்று தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம், அப்புறம் சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ், முல்ஷி டேம், கொரிகாட் ஃபோர்ட்டு, அந்தர்பன் ட்ரெக்கிங். இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டிலேயே பார்க்குறதுக்கு 1 வீக் நீங்கள் சுற்றி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஸ்லோப்பை நீங்கள் கிளைம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பார்க்கிங் வந்து ரீச் ஆகிடலாம். போன உடனேவே உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து பார்க்கிங் 2-3 கார் இருக்கும். அப்புறம் வந்து பைக்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க, அங்கேயே பார்க் பண்ண சொல்லுவாங்க. பட் நீங்கள் அங்கே பார்க் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் இங்கே பார்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு 1/2 கிலோமீட்டர் to 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா அங்கே மெயின் பார்க்கிங் வரும். அங்கே வந்து நிறைய கார் பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலே ட்ரக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிட்டன் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்துடலாம். பட் எங்களுக்கு அது தெரியாதனால நாங்கள் இங்கேயே வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டோம். பைக்கை பார்க் பண்ணி பயங்கர சந்தோஷம். என்னடா ஒரு 10 பைக் இருக்குது, 3 கார் தான் இருக்குது. ஸோ தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸில் சுத்தமாக கூட்டமே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு ரீசன், ஏன்னா நாங்கள் போனது வந்து வியாழக்கிழமை. ஸோ ஆப்வியஸ்லி கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ட்ரக் பண்ணி அந்த போய் மெயின் பார்க்கிங் போனால் தெரியுது அவ்வளோ கார், அவ்வளோ பைக் நிற்குது. இங்கே பார்க்கிங்லேயே டிக்கெட் கவுண்டரும் இருக்கும். இங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா, பைக்குக்கு வந்து 20 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 3-4 பேர் குரூப்பாக வரீங்கன்னா ஒரு குரூப்புக்கு ஒரு நம்பர். இது எதுக்குன்னா நீங்கள் வந்து உள்ளே ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கீங்கன்னு வந்து வாக்கி டாக்கியில் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. நீங்கள் டிக்கெட் எடுத்த உடனே உங்களோட பேக்கை செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்கஹால்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் கத்தி இந்த மாதிரி பொருளும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. செக்கிங்கை முடிச்சுட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரிவர் வந்துச்சு, அதை கிராஸ் பண்ணணும். மொத்தம் 3 இடம் இருக்கும். 3மே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே வர்ற யாருமே நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்க. சுற்றி நின்று ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதே போல் இந்த ட்ரெக்கிங்கோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு 80% ஆஃப் த டைம் வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இந்த மாதிரி தான் போவீங்க. பட் என்ன டிஃபிகல்ட்டினா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே வரும். கடைசி அந்த 20% வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரெக்கிங்கை முடிக்க உங்களுக்கு 3 மணி நேரம் ஆகும். பட் அதுக்காக நீங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கேரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு போகிற வழி முழுக்க அங்கங்கே இந்த மாதிரி கடை இருக்கும். ஸோ ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்திங்கனாலே போதும், போகிற இடத்துல நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து பீரா டேமோட பேக் வாட்டர்ஸ். அதுக்கும் பின்னாடி பாருங்களேன், இந்த மவுண்டைன் ரேஞ்ச் இது ஒரு ஃபோர்ட் மாதிரி அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ட்ரக் பண்ணுறதே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபுட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கடையிலலாம் உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். லைக் மேகி கிடைக்கும், அப்புறம் வந்து பிரெட் சாண்ட்விச் கிடைக்கும், வேறு ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், காஃபி, டீ தான் கிடைக்கும். பட் உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ண அதுவே போதுமானதாக இருக்கும். அதே போல் மகாராஷ்டிராவில் இது வரைக்கும் ஒரு 4 ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். இங்கே ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒன்று நல்லா வெயில் அடிக்கும், இல்லைனா வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கும், நம்ம ரெயின் பாஞ்சோ போட்டு போகலாம். பட் இங்கே என்னென்னா கொஞ்ச நேரம் நல்லா மழை பெய்யும், அப்புறம் நல்லாவே வெயில் அடிக்கும். ஸோ நல்லா வேர்த்துரும். ஸோ இதை கலட்டி மாட்டி இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒரு பெரிய கன்சர்னாகவே இல்லை. இந்த மாதிரி இடத்துல ட்ரெக்கிங் பண்ணுறதுங்கிறது ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி, இந்த தேவ்குண்ட் வாட்டர் ஃபால் போக கைடு தேவையா இல்லையா? என்ன கேட்டால் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரெக்கிங்னே சொல்லலாம். உங்களுக்கு ப்ராப்பர் பார்க்கிங் இருக்குது, 100 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தா வரீங்க.
ஒரு 5லேருந்து 6 இடத்துல அவங்களே வந்து ஒரு கைடு மாதிரி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வழி தெரியலனா அவங்களே டைரக்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி இருந்தும் எங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆச்சு. பட் அங்கே தான் எங்களுக்கு ஒரு பேட் என்கவுண்டர் ஆச்சு. என்னென்னா ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஒரு 20 பேரை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் அவங்ககிட்ட வழி கேட்குறோம், எங்களுக்கு தெரில, நாங்களே வந்து யாராவது வரத்துக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோன்னு சொன்னாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் அவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுத்து முடிச்சோடனே அவங்க கரெக்டாக போக ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து அவங்களுக்கே சொந்தமான ஒரு பிளேஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. இது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ். அவங்க வந்து கூட ஒரு 20 பேர் வர்றாங்க. நாங்கள் ஜஸ்ட் ஒரு கன்சர்னாக தான் கேட்டோம், ஒரு ஹெல்ப் கேட்டோம். பட் அந்த வழி சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு வரல. பட் அவங்களோட ட்ராவல் பேஜஸ் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அவங்க பேர் சொல்ல விரும்பல. அந்த போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவல் தான் லைஃப், மணி இஸ் நத்திங், ஹெல்ப் பண்ணுங்கள், கிவ் பேக் டு த சொசைட்டி, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு உதார விடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நாங்கள் எங்கள் ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணோம். பட் இந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்தது வந்து ஒரு தேர்ஸ்டே. நாங்களே ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அப்போ ஆப்போசிட்டில் வந்தாங்க, நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டோம். ஸோ வந்து கைட் என்ன கேட்டால் கன்ஃபார்மாக தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். இதோ இந்த இடத்துல எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. அதாவது ரைட் சைடில் இந்த மாதிரி கயிறு மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடில் இன்னொரு ரூட் போச்சு. ஸோ நீங்கள் இந்த கயிறு கட்டி இருக்கிற இடத்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். ஸோ ப்ரெட்டி மச் இந்த ட்ரெக்கிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், ஷூஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வாட்டர்லேயே இருப்பீங்க. கிரிப் இருக்கிற செப்பல் போட்டுக்கோங்க. ரெயின் பாஞ்சோஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஏன்னா நிறைய மழை பெய்யுது. ப்ரெட்டி மச் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியாச்சு. இனி போகிற ரூட் கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கும். நான் அதை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துடும் நினைக்கிறேன். நல்லாவே தண்ணி சத்தம் கேட்குது. நல்லா தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு. சாலிடாக 3 மணி நேரம் ஆகும் நீங்கள் வந்து ஃபால்ஸ் ரீச் ஆக. ஏன்னா கிலோமீட்டர் ஜாஸ்தி, 7 கிலோமீட்டர் வரணும் இல்லையா. நீங்கள் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் 2.5 மணி நேரமாவது ஆகும். அதே போல் ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு க்ரௌடாகவும் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து வீக்கெண்டோ இல்லை வந்து ஏதோ பப்ளிக் ஹாலிடேவோ வரல, லீவ் இல்லாத ஒரு நாள் வியாழக்கிழமை அதுவுமா வந்தோம். அன்றைக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஹாலிடேஸோ இல்லை வந்து சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ பெட்டர் அதாவது செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இந்த அளவுக்காவது இருக்கும், நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்படி நிறைய தண்ணி வரப்போ தான் வாட்டர் ஃபால்ஸே பயங்கர மெஜஸ்டிக்காக இருக்கும். பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, தண்ணி விழுற இடத்துல உங்களால் ஸ்விம் பண்ணி போக முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க, அதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா நிறைய தடவை இன்சிடென்ட்ஸில் வந்து கொஞ்சம் உயிர் சேதம் கூட இருக்குது. அதனால் வந்து வருஷக்கணக்கில் இந்த ஃபால்ஸுக்கு வந்து என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண டைம்லாம் கூட இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் வந்து ப்ராப்பராக அவங்க என்ன ரூல்ஸை சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்ராவலர்ஸான நமக்குமே நல்லது, அந்த டூரிசமுக்குமே நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ வாட்டர் ஃபால் பக்கத்தில் போக முடியலனாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு தண்ணியில் முழுகாமல் இருந்துருச்சா எப்படி. ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஃபைனலாக இந்த ஃபால்ஸை இன்னொரு தடவை காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ரிட்டன் போகும்போது குளிக்கிற மாதிரி இன்னொரு சூப்பரான இடம் இருக்குது, அதை காட்டுறேன். Let's go. Yo, I'm like an addict, do I gotta have it. I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it, fuse like a magnet. Lose, won't have it till I'm doomed in a casket. I ain't playing, got a weird mind. If you work 8 hours, I'ma work 9. If the shit tastes sour, you should taste mine. I'ma stay in power for a long time. Get up, nah I ain't a quitter. Toss me the ball, I'm a really big hitter. Big picture, I'm a straight killer. Rising the song to the highest bidder. Got juice, got gas, I'ma move fast. New shoes, new tracks, like who's that? I'm new, come back, better than last. Yeah, it's a new me, never gonna look back. ஸோ குளிக்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்கள் ஃபால்ஸ்லேருந்து ரிட்டன் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நடந்து வந்தீங்கன்னா போதும். நடந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் வரும். அந்த இடத்துல ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து ஒரு ஒன் மினிட் வாக்கு தான் போனீங்கனாலே உங்களுக்கு ஃபால்ஸ் கரெக்டாக தெரியும். பெரிய அளவில் ஃபால்ஸ் தான் இல்லை, பட் இந்த வாட்டர் ஃபோர்ஸே தாராளமாக இருக்கும். அங்கே உட்காந்து குளிக்கிறதுக்கும் அமேசிங்காக இருக்கும். ஒன்று மட்டும் காஷியஸாக இருக்கணும். மெயின் ஃபால்ஸில் நீங்கள் போய் குளிக்கிறீங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து நல்லாவே கிரிப் இருக்கும். பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வழுக்கும். ஸோ அது மட்டும் பார்த்து இருந்துட்டிங்கன்னா இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பரான இடம்.
இந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா இங்கே அதிகம் க்ரௌட் இல்லாதனால கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன்னா மழை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. உங்களுக்கு வரும்போது ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னா, ரிட்டன் போகும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் போவீங்க. கொஞ்சம் தூரம் மட்டும்தான் நீங்கள் பள்ளத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை பை. அண்ட் மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸை மறக்காமல் வந்து பாருங்கள். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க.